என் சத்துருக்களை என்னால் மேற்கொள்ள முடியவில்லை. யாராகிலும் என் சத்துருக்களை எனக்காக மேற்கொள்ளுவார்களா என்று ஏங்கும் ஆத்துமாவே, இன்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவது, கர்த்தர் பராக்கிரமசாலியை போல் புறப்பட்டு யுத்த வீரனை போல் வைராகியம் உண்டு முழங்கி கெர்ச்சித்து தம்முடைய சத்துருக்களை மேற்கொள்ளுவார். சங்கீதம் 18:6 எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என் தேவனை நோக்கி அபயமிட்டேன்னு சொல்லி பக்தன் சொல்கிறார். உடனே தேவனுடைய பதில பாருங்களேன். உடனே பூமி அசைந்து அதிர்ந்து தேவன் கோபம் கொண்டு பர்வதங்கள் குலுங்கினது. தேவனுடைய நாசிலிருந்து புகை எழும்பிற்று. வானத்தை தாழ்த்தி இறங்கினார். அதற்கு மேல 16 வரைக்கும் வாசிக்கும் போது தேவன் மிகப்பெரிய வைராகியத்தோடு தன்னுடைய பிள்ளை தன்னை நோக்கி கூப்பிட்டுருச்சு, அபயமிட்டுருச்சு, என் பிள்ளைய நான் காப்பாற்றி ஆகணும்னு சொல்லி ஒரு ஹீரோ மாதிரி பறந்து வந்து நாசில் புகையோடு வந்து தன்னுடைய ஜனங்களை சத்துருக்கையிலிருந்து காப்பாற்றுறாருன்னு பாக்குறோங்க. சனகரிப் தேவனுக்கும் அவர் ஜனங்களுக்கும் விரோதமாக மிகவும் அவதூறான வார்த்தைகளை கொண்டு பேசுகிறார். உடனடியாக எசேக்கியா ராஜா தேவனிடத்தில் அபயமிட்டு தன்னுடைய காரியங்களை சொல்லுகிறார். உடனே தேவன் என்ன செய்தார்? தன்னுடைய தூதனை அனுப்பி 180,000 பேரை அன்னைக்கு சங்கரிக்கிறார். உடனடியாக சனகரிப் ராஜா பயந்து ஓடி போய் அவனும் தன் நாட்டிலே தன் பிள்ளைகள் மூலமாகவே செத்து போகிறார். எனக்கு வேதத்துல மிக மிக பிடிச்ச வசனங்களில் ஒன்று, தேவன் உண்மையில் வைராகிய வாஞ்சியா இருக்கிறான்னு சொல்லி. நமக்கு ஒண்ணுனா மனுஷர்கள் வைராகியம் கொள்றாங்களோ இல்லையோ, கர்த்தர் மிகுந்த வைராகியமாய் எழும்புவாருங்க. நீங்க தேவனை நோக்கி அபயமிடுங்க. உங்களுடைய காரியங்களை எடுத்து சொல்லுங்க. உங்க நெருக்கத்தின் நாளில சத்துரு உங்களை எந்த அளவு நெருக்குகிறான்றத கர்த்தரிடத்துல சொல்லுங்க. அப்பொழுது தேவனுடைய வைராகியம் உங்களுக்காக கிரியை செய்யுங்க. உங்களுடைய யுத்தங்களை அவர் செய்வார். உங்கள் சத்துருக்களை இனி நீங்க மேற்கொள்ள வேண்டாம். யாராவது மேற்கொள்ளுவார்களா, கோர்ட் மேற்கொள்ளுமா, அப்படியெல்லாம் நீங்க யோசிக்கவே வேண்டாம். கர்த்தரே இறங்கி வந்து உங்கள் சத்துருக்களை உங்களுக்காக அவர் மேற்கொண்டு உங்களுக்கு ஜெயத்தை தருவாருங்க. ஜெபிக்கலாமாங்க. தேவரீர் எனக்காக நீர் வைராகிய வாஞ்சியா இருக்கிறதுக்காக, எனக்காக நீர் கிரியை செய்கிறதற்காக உமக்கு நன்றி. எனக்கு சத்துருக்கள் மூலம் பிரச்சனை வரும்போது மனிதர்களை அல்ல, உம்மை தேடி வரவும் எனக்காக நீர் கிரியை செய்ய நான் இடம் கொடுக்கவும் எனக்கு கிருபை தாரும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.